வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டெக்ரல்ஸ் சாப்டரில் எக்ஸாம்பிள் 40 சொல்லித்தரேன். ஃபைண்ட் இன்டெக்ரல் sin 2x cos 2x dx divided by root of 9 minus cos power 4 2x. ஸோ இது சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணலாம். இதை வந்து cos power 4 2x வந்து cos ஸ்கொயர் 2x whole square எடுத்துக்கலாம். ஸோ cos ஸ்கொயர் 2x equal to tன்னு அசியூம் பண்ணுறப்போ இது செயின் ரூல் யூஸ் பண்ணணும். அந்த எக்ஸ் பவர் n இருந்ததுன்னா n எக்ஸ் பவர் n மைனஸ் 1 ஆகும் டிஃப்ரென்ஷியேட்க்கு. அப்புறமா காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு செயின் ரூல் 2n எக்ஸ் பவர் n 2 cos 2x பவர் 2 minus 1 2 minus 1 1ன்றனால அப்படியே எடுத்துக்கலாம். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் 2x dx equal to dt. ஸோ இந்த பார்ட் சைன் 2x cos 2x இருக்கிறனால அது இந்த பக்கம் கொண்டு மைனஸ் 1/2 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். cos 2x sin 2x equal to மைனஸ் 1/2 dt. இப்போ இந்த இன்டெகிரேஷன் என்ன ஆச்சுன்னா மைனஸ் 1/2 இன்டெகிரல் dt பை ரூட்குள்ளே 9 வந்து 3 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். மைனஸ் காஸ் ஸ்கொயர் 2x டீஸ்னால டி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இது இன்டெகிரேஷன் ஃபார்முலாவில் இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா இருக்குது. இதுக்கு வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ தான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஒரு மைனஸ் 1/2 இருக்குது. சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏன்னா டி பை ஏ இருக்கிற இடத்துல 3 இருக்குது. டி என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம் காஸ் ஸ்கொயர் 2x. ஸோ மைனஸ் 1/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயர் 2x ஒரு பை 3. இங்கே செயின் ரூல் யூஸ் பண்ணுறப்போ 2x இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2s are 4 இது மைனஸ் 1/4 ஆகிடும். இது எக்ஸ் பவர் n இருக்கிறனால n எக்ஸ் பவர் n மைனஸ் 1 அதனால் அந்த 2 இது வந்து செயின் ரூல் 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 வரும் அந்த 2. ஸோ 2s are 4 வரும். இந்த மைனஸ் 4 வந்து இங்கே கீழே வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். Next example 41. Integrate minus 1 to 3/2 x sin pi x மாடுலஸில் இருக்குது. ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் படி ப்ளஸ்லேயும் இருக்கலாம் மைனஸ்லேயும் இருக்கலாம். இது எப்படி இது வந்து இன்டெக்ரல் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இன்டெக்ரல் ஏ டு பின்னா ஏ டு சி ப்ளஸ் சி டு பி ரெண்டு இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. ஸோ இந்த சின்ற கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மாடுலஸ்குள்ளே உள்ள டேர்மை 0ன்னு எடுத்து பண்ணி பார்க்கணும். எக்ஸ் சைன் பை எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் இந்த பக்கம் சொன்னால் 0 ஆகிடும். சைன் 180யோட வேல்யூ 0. ஸோ சைன் அதை வந்து ஈக்குவல் டு சைன் பை எக்ஸ் ஈக்குவல் டு 0னா சைன் 180யோட வேல்யூவும் 0ன்றனால இப்போ இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுறப்போ சைன் பை எக்ஸ் ஈக்குவல் டு சைன் பை. ஸோ பை எக்ஸ் ஈக்குவல் டு பைனா எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது ஒரு நம்பர் நடுவில் கான்ஸ்டன்ட் 1ன்ற கான்ஸ்டன்ட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டு இன்டெக்ரலில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா மைனஸ் 1 to 1 எக்ஸ் சைன் பை எக்ஸ் dx plus 1 to 3/2 x sin pi x dx. ஸோ 1 இப்போ இதில் வந்து
எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ சைன் 180 டிகிரியோட வேல்யூ வந்து 0. சைன் டிஃப்ரென்ஷியே சைன் இது வந்து சைன் 180 டிகிரின்றது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறனால இது ப்ளஸில் வரும். இது 3/2 எக்ஸுக்கு 3/2 சப்ஸ்டியூட் பண்ணால் 3π/2 3π/2ன்றது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட் வந்து இந்த டேர்ம் வந்து நெகட்டிவில் இருக்கிறனால இதை வந்து நம்ம மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். தேர்ட் குவாட்ரண்ட் டேனுக்கு தான் பாசிட்டிவ் ஆகும், சைனுக்கு வந்து செகண்ட் குவாட்ரண்ட் தான் பாசிட்டிவ். ஸோ சைன் 180ங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட், 3π/2ன்றது தேர்ட் குவாட்ரண்ட், அதனால இங்கே மைனஸ் சைன் போட்டிருக்கோம். இப்போ இதை ஹைலைட் 2 டேர்ம் இருந்தாலும் ஹைலைட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஹைலைட்டில் வந்து அல்ஜிப்ராக்கு அப்புறம் தான் ட்ரிக்னாமெட்ரி வருது. அதனால் இப்போ இதில் இந்த எக்ஸை வந்து யூன்னு எடுத்துக்கணும், சைன் πx dxஐ வந்து இதை வின்னு எடுத்துக்கணும், இன்டகிரல் டிவின்னு எடுத்துக்கணும். ஸோ u ஈக்குவல் டு எக்ஸ் இன்டகிரல் சைன் πx dx ஈக்குவல் டு இன்டகிரல் டிவின்னு எடுத்துக்கணும். இப்போ ஹைலைட்க்கு இதான் ஃபார்முலா, udv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகிரல் vdu. ஸோ இதில் ux இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ். ஸோ du ஈக்குவல் டு dxன்னு கிடச்சிருக்கு. இது சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ், இங்கே பை இருக்கிறனால மைனஸ் இன்டகிரேஷனில் வந்து இன்டகிரல் சைன் ஏஎக்ஸ் இந்த ஃபார்மில் இருந்தால் -1/a cos ax, இதுதான் இன்டகிரேஷன் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து -1/π cos πx ஈக்குவல் டு v. ஸோ இதெல்லாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண u வந்து எக்ஸு, v வந்து இது -1/π cos πx மைனஸ் இன்டகிரல் v வந்து -1/π, இந்த ஒரு 1/π cos πx du வந்து dx. ஸோ இது மைனஸ் x/π cos πx, இது ஒரு +1/π. காசை இன்டகிரேட் பண்ணால் சைன், இங்கே செயின்றனால 1/π sin πx இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்போ மைனஸ் எக்ஸ் காஸ் πx பை பை ப்ளஸ் 1/π இன்ட்டு பை ஸ்கொயர் சைன் πx. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணியாச்சு. இதில் 2 இன்டகிரலுக்கு, இந்த ஃபஸ்ட் இன்டகிரலுக்கு I1 நேம் கொடுத்துக்கலாம், செகண்ட் இன்டகிரலுக்கு I2 நேம் கொடுத்துக்கலாம். இப்போ I1 இன்டகிரலில் தான் வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் பண்ணோம். அப்போ -1 1. ஸோ அப்பர் லிமிட் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ -1/π cos 1, cos 180யோட வேல்யூ π இன்ட்டு 1 cos 180யோட வேல்யூ -1 ப்ளஸ் sin 180யோட வேல்யூ 0ன்றனால 0 ஆகிடும். மைனஸ் லோயர் லிமிட் -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், காஸ் பை வந்து -1, இங்கே வந்து பை இன்ட்டு -1 காஸ்குள்ளே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். காஸ் 180யோட வேல்யூ வந்து -1. ஸோ இதில் வந்து ஒரு இந்த மைனஸ் எக்ஸில் உள்ள ஒரு மைனஸ், அப்புறமா எக்ஸுக்கு ஒரு -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அந்த மைனஸ் பை காஸ்க்கு ஒரு மைனஸ். ஸோ இதில் வந்து 4 மைனஸ் இருக்குது. இப்போ இங்கே -1 ப்ளஸ் 1/π மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/π. ஸோ 2/πன்னு கிடச்சிருக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் I2 இன்டகிரல் பண்ணலாம். ஆல்ரெடி இன்டகிரேஷன் பண்ணியாச்சு, அந்த வேல்யூவை எடுத்துக்கலாம். நான் லிமிட் மட்டும் மாறும், -6/π cos πx ப்ளஸ் 1/π ஸ்கொயர் sin πx. ஸோ I2 இன்டகிரலில் மைனஸ் சைன் வெளியில் இருக்குது. அப்புறமா லிமிட் வந்து 1லேருந்து த்ரூ 1 to 3/2. ஸோ இந்த மைனஸ், இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ், இந்த மைனஸ் ஒன்று ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ப்ளஸ் x/π
காஸ் பை எக்ஸ் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ -1/π² சைன் பை எக்ஸ். இதில் நிறைய மைனஸ் சைன் இருக்குனால கேர்ஃபுல்லாக பண்ணணும். 1 to 3/2. ஸோ அப்பர் லிமிட் 3/2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 3/2π காஸ் பை பை 3π/2ன்னு வரும். காஸ் 3π/2ன்றது காஸ் 270 டிகிரி. காஸ் 270 டிகிரியோட வேல்யூ வந்து 0. அதனால் இந்த டேர்மே 0 ஆகிடும். இது -1/π². சைன் 3π/2ன்றது காஸ் சைன் 270 டிகிரியோட வேல்யூ -1. ஸோ இது -1. இப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. மைனஸ் லோயர் லிமிட் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். 1/π காஸ் எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ காஸ் 180யோட வேல்யூ -1. அடுத்தது இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். சைன் 180யோட வேல்யூ 0. அதனால இந்த டேர்மே 0 ஆகிடும். ஸோ இது 0 இது 0. இப்போ மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ், இங்கே ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/π ப்ளஸ் 1/π². ஸோ இது I2 இன்டெக்ரல். இப்போ I1 இன்டெக்ரலையும் I2 இன்டெக்ரலையும் ஆட் பண்ணுற போகிறோம். I1 இன்டெக்ரல் 2/πன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது 1/π, இது ப்ளஸ் 1/π². 2 + 1 3/π ப்ளஸ் 1/π² ப்ளஸ் இது டெஃபினைட் இன்டெக்ரல்னால இது C யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next example 42. Integrate 0 to π dx divided by a² cos² x plus b² sin² x. ஸோ இதில் எக்ஸ் இருக்கிறனால இப்போ இதில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இன்டெக்ரல் 0 to a f of x dx வந்து 0 to a f of a minus x dxன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் பை மைனஸ் எக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்டெக்ரேஷனுக்கு ஐ நேம் கொடுத்துக்கலாம். பை மைனஸ் எக்ஸ் யூஸ் பண்ணுற இன்டெக்ரேஷனுக்கு ஐ 0 to பை மைனஸ் எக்ஸ் dx divided by a² cos² பை மைனஸ் எக்ஸ் plus b² sin² பை மைனஸ் 6. ஸோ காஸ் 180 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா தான். மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும். ஸ்கொயர் இருக்குனால ப்ளஸ் காஸ் தீட்டான்னு ஆகிடும். அதனால cos² x தான் வரும். சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா தான். அதனால sin² x. டினாமினேட்டர் டேர்ம் சேமாக தான் இருக்கும். ஸோ I equal to 0 to பை minus x dx divided by a² cos² x plus b² sin² x. ஏன்னா காஸ் 180 மைனஸ் தீட்டாவும் காஸ் தீட்டான்றனால அதே தான் பண்ணும். b² sin² x. இப்போ ஃபஸ்ட்டு இன்டெக்ரல்லையும் இது 1 நேம் கொடுத்துருக்கோம். இந்த செகண்ட் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 2. ரெண்டு இன்டெக்ரலையும் ஆட் பண்ணோம். 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுறப்போ I plus I 2i equal to 0 to π. அது வந்து x dxனால x இங்கே ப்ளஸ் பை மைனஸ் எக்ஸுனுங்க ப்ளஸ் பை மைனஸ் எக்ஸ் dx. டினாமினேட்டரில் ரெண்டுத்துலேயுமே சேம் டேர்ம் இருக்குது. a² cos² x ப்ளஸ் b² sin² xன்னு இருக்குது. ஸோ இதில் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். பை இந்த 2 இங்கே கொண்டு வந்துடலாம். π/2 இன்டெக்ரல் 0 to π dx by a² cos² x plus b² sin² x. ஸோ இதில் வந்து நம்ம கீழே டினாமினேட்டர் தான் டேர்ம் இருக்கிறனால ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ணோம். இப்போ சைன் பை காஸ் பண்ணோன்னா டேன் ஆகும். டேனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட்² x. அதனால் டிவைடிங் போத் சைட்ஸ். இப்போ இங்கேயும் cos² x டிவைட் பண்ணோம். இங்கேயும் எல்லா டேர்ம்லேயுமே cos² x டிவைட் பண்ணோம். இப்போ இங்கே என்ன ஆகும்னா நியூமரேட்டர் டேர்ம் வந்து π/2 இன்டெக்ரல் 0 to π 1/cos² x வந்து sec² x dx divided by cos² 1. அதனால a² plus b² sin by cos tan. ஸோ tan² x. ஸோ இந்த b² வெளியில் எடுத்துடலாம். π/2 b² 0 to π sec² x dx divided by
ஏ ஸ்கொயர் இப்போ வெளியே காமனாக பி ஸ்கொயர் வெளியே எடுத்தனால இது ஏ ஸ்கொயர் பை ஏ பை பி ஹோல் ஸ்கொயர்னு ஆயிடுச்சு. இது tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நம்ம tan எக்ஸை வந்து டீனை சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் பண்ண போகிறோம். லெட் tan எக்ஸ் ஈக்குவல் டு டி. ஸோ tan எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant ஸ்கொயர் எக்ஸ் dx ஈக்குவல் டு டிடி. ஸோ பை by 2b square integral 0 to pi dt by a by b square plus t square. இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னா integral dx by x square plus a square அந்த ஃபார்மில் இருக்குது. அதுக்கு இதுதான் ஃபார்முலா 1 by a tan inverse x by a. ஸோ இதில் வந்து இந்த ஃபார்முலா தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். pi by 2b square 1 by a. a இருக்கிற இடத்துல a by b இருக்குது. ஸோ இதில் ஒரு b கேன்சல் ஆகிடும். tan inverse x by a. tan inverse t by a. a இருக்கிற இடத்துல a by bன்னு இருக்கிறதுனால இது a by b. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா 1 by 2 pi by 2ab tan inverse இது ஃப்ராக்ஷன் மேலே போயிடும் bt by a. ஸோ நம்ம லிமிட் வந்து 0 to பைன்னு இருக்குது. இப்போ டி எல்லாம் வந்து இப்போ நம்ம tan எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து எக்ஸோட லிமிட்ன்றனால 1 by இன்டகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. பை பை 2ab tan இன்வர்ஸ் b by a. டி வந்து நம்ம tan எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். tan எக்ஸ். ஸோ டீக்கு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இது அப்புறம் 0 to பை. எக்ஸ் இருக்கிற இடத்துல பை சப்ஸ்டியூட் பண்ணோம். tan 180 டிகிரியோட வேல்யூ வந்து ஸோ இந்த லிமிட்டை வந்து நம்ம ரெண்டுமே 0 ஆகிடுறனால இந்த லிமிட்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா இங்கே ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி ஒரு 2 டிவைட் பண்ணிக்கிறோம். இந்த 2வை ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிடலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இங்கே இருக்கிற 2வை இந்த 2 கேன்சல் ஆகிடும். இப்போ லிமிட் வந்து பை பை 2ன்னு ஆகிடும். 0 to பை பை 2. ஸோ பை பை 2னா tan 90 டிகிரியோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. இந்த 0னா tan 0ஓட வேல்யூ 0. ஸோ பை பை 2ab tan இன்வர்ஸ் b by a இன்ஃபினிட்டி. tan 90 டிகிரி இன்ஃபினிட்டி. இது tan 0ன்றனால லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 0 ஆகிடும். ஸோ வந்து இது என்ன ஆகும்னா பை பை 2ab tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டியோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் இன்ஃபினிட்டி தான். ஸோ இன்ஃபினிட்டி tan இன்வர்ஸ் இன்ஃபினிட்டி திருப்பியும் பை பை 2 கேன்சல் ஆகிட்டனால இங்கே வெறும் ஏபி தான் இருக்கும். பை பை ஏபி வந்து பை பை 2 பை இன்டூ என் பை ஸ்கொயர் பை 2ab. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.